அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். ஆ இன்னைக்கு நெறைய பேர் வந்து மகாளய அமாவாசை அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அது பிரதமையா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, அந்த மகாளய அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து தான் அந்த நவராத்திரி, கொலு வைக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆ இப்போ நான் வந்து எப்படின்னா, இது வந்து அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அந்த அமாவாசை அன்னைக்கு நான் அரேஞ்ச் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா, மனசுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடுவேன் எப்பவுமே. ஏதாவது ஒரு கடவுள நெனச்சு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்படி விட்டு போனாலும், அந்த பிரதமைய அடுத்து வர மறுநாள் பண்ணுவேன். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ற மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆ இந்த நவராத்திரி விஷயத்த பத்தி நான் ஒண்ணு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இந்த இதில ஆவணி மூல சித்தர்னாவே அவர் பேரே ஆவணி மூல சித்தத்தில இருக்குது. அவர் பூமிக்கு 7 முறை சூட்சுமமா வராரு. அதில ஆவணி மூல சமயத்தில் திருச்சி மலைக்கோட்டை, இப்போது அது உச்சி பிள்ளையார் கோயிலாக இருக்குது, அந்த இடத்துக்கு ஒரு சூட்சுமமா வராரு. கிரிவலம் போகிறாரு, சும்மா வரல, அந்த சூட்சுமா வராரு. அதில் ஒரு கிரிவல பாதையில் அவர் போகிறாரு அப்படின்ற விஷயம் இருந்தது. அதெல்லாம் போன மாதமே நான் போட்டுட்டேன். அந்த விஷயத்தை மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த ஆவணி மூல சித்தர் இப்போ புதுசாக எனக்கு சரஸ்வதி தேவின்ற விஷயத்தை தாண்டி இவங்க ராஜமாதங்கியை வந்து அன்றைக்கி நைட்டு என்னுடைய வியூவர் அட் த சேம் டைம் அவங்க என்னோடய ஃப்ரெண்டு. அவங்க வந்து பாபாவுக்கும் ஃபஸ்ட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கும் எனக்கும் வந்த கனெக்ஷன் எப்படின்னா, பாபாவுடைய கனெக்ஷன் தான். பாபாவுனுடைய சத் சங்கத்தை அவங்கனால தான் அவங்க ஒரு லிங்க் கொடுத்தாங்க எனக்கு. அதில் நம்மளுக்கு அலர்ட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு ரோல் நம்பர் என்ன, உங்களுடைய ஹவுஸ் கலர் என்ன அப்படின்னு. நம்ம வாரம் வியாழக்கிழமை நீங்கள் இத்தனாவது சத் சங்கம் படிக்கணும்னு 2 அது மாதிரி கொடுப்பாங்க. அது மாதிரி பண்ணிட்டு வந்தேன். அது தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு லாஸ்ட்டு 4-5 வாரமாக தான் அதை நான் பண்ணல. பாபாவே ஏதோ ஒன்று உணர்த்தி அதை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரி நிறைய தொடர்ந்து 2 வருஷம் 3 வருஷம் ஃபாலோ பண்ணுவேன் சில விஷயத்த. சில சமயம் அந்த தெய்வமே என்னை வந்து இப்போதைக்கு இதை ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரி ஒரு இது கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்து தான் லாஸ்ட் ஒரு 6 வீக்கோ 5 வீக்கோ நிறுத்தி வச்சுருக்கேன் அதை. அவங்க பிரியதர்ஷினி அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இந்த லலிதா இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, லலிதா சகஸ்ரநாமம் படித்தா செல்வ வளம் வரதோட, கடன் தீரத்தோட, பண விஷயத்தில் அற்புதமாக நடக்குது. லலிதா சகஸ்ரநாமம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு 5லேருந்து நைட்டு ஒரு 8க்குள்ளே முடிஞ்ச வரைக்கும். ஏதோ ஒரு நாள் டைம் ஆகிடுது, வரத்துக்கு லேட் ஆகும், எங்கே போனீங்கன்னா அன்றைக்கி வேணால் கொஞ்சம் லேட்டாக 9 கூட பண்ணலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அதுலேயும் கரெக்டாக எக்ஸாக்டாக 6க்கு பண்ணால் ரொம்ப சூப்பர். 6லேருந்து 7க்குள்ளே பண்ணுறது ரொம்ப அற்புதம். இல்லைனாலும் ஈவினிங் ஒரு 5லேருந்து ஒரு நைட்டு ஒரு 8க்குள்ளே அது படிக்கிறது. ஆனால் அது தொடர்ந்து படிக்கணுன்றது எனக்கு வந்த ஒரு விஷயம். ஆனால் எனக்கு ஒருத்தர் சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் சொன்னீங்க நாங்கள் பண்ணுறோம், ஆனால் தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் 27வது ஒவ்வொரு வெள்ளியாக கவுண்ட் பண்ணிக்கிட்டு வந்தோம்ல, அப்போ என்ன சொன்னாங்கன்னா, 27வது வெள்ளிக்கிழமையில் பெரிய பெரிய பண சம்பந்தமான தீர்வுகள் 27வது வெள்ளிக்கிழமையில் நடக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்ததுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதை நான் வீடியோவாக போட்டேன். அதை பற்றி விளக்கம் கேட்கறதுக்கு தான் இவங்க பிரியதர்ஷினி என்கிட்ட கேட்குறாங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள், அது நைட்டில் சாந்தியத்தில் படித்தா போதுமா இது அப்படின்றத பற்றி கேட்குறாங்க அவங்க. அப்போ நான் அதை பற்றி சொல்லிகிட்ருக்கேன், இந்த மாதிரி படித்தா போதும்னு. அவங்க இந்த வாரம் அந்த போன வெள்ளிக்கிழமை அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அதை, அந்த லலிதா சகஸ்ரநாமம் சாந்தியத்தில் பண்ணுறத. அதுலேயும் முக்கியமாக ஜோதி டிவின்னா நான் சொல்கிறது டிவியில் இல்லை, யூடியூப்பில் ஜோதி டிவி, அந்த டிவின்னு சொல்லிட்டு தந்தி டிவின்னு வரும் பார்த்தீங்களா, அந்த யூடியூப்னுடைய நேம் வந்து அப்படி இருக்கும். அதில் ஜோதி டிவி பர்டிகுலராக அதுக்கு செலக்ட் பண்ணிங்கன்னு நான் சொன்னேன் அந்த வீடியோவில். ஏன்னா அதில் அழகாக அந்த ஸ்லோகத்தை கரெக்டாக உச்சரிக்க வேண்டிய முறையில் உச்சரிக்கிறாங்க. இன்னும் வேறு எத்தனை இடத்துல இருந்தால் கூட நீங்கள் லலிதா சகஸ்ரநாமம்னா அதே மாதிரி ஸ்லாங்கில் ஒரு சான்ஸ்கிரிட் எப்படி சொன்னால் நல்லா இருக்குமோ அப்படி உச்சரிப்பு அதில் நல்லா இருக்குது உங்களுக்கு. அதோட பின்னாடி அந்த அம்மனுக்கு, அந்த லலிதாம்பிகைக்கே வந்து அவங்க அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் அதையே வச்சுக்கலாம். இந்த செல்ஃபோனு இது வீடியோலாம் பார்க்க முடியாதவங்க வேணால் நம்ம ஒரு புக்கில் பார்த்து படிக்கலாம். ஆனால் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு சொன்னேன். அவங்க இந்த வெள்ளிக்கிழமை அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து கரெக்டாக கேட்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை மகாளய அமாவாசை அன்றைக்கி பித்ருக்களுக்கு இதுங்கெல்லாம் வணங்குறது பூஜைலாம் முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டேன். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆவணி மூல சித்தர் புரட்டாசி நவராத்திரி சமயத்தில் வர்ற மூல நட்சத்திரத்தில் சரஸ்வதி தேவியை ஆவகனம் பண்ணி செஞ்சு அவிட்டத்தில் விடுறதுன்றத விஷயந்தான் அந்த அகஸ்தியருடைய நூலில் இருக்குது.
அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்லியிருக்காங்க யாரோ. உண்மையிலே அது அகஸ்தியரே பண்ணதா இல்லை வேறு யாராவது அகஸ்தியர் நூலில் அது சேர்த்தாங்களா தெரியல. எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, அது ஆவணி மாதத்தில் தான் அது பண்ணுறதா இருக்கும்னு நினச்சி உங்களை பண்ண சொன்னது. ஆனாலும் அதில் சொல்லியிருக்கிற விஷயம் இந்த நவராத்திரியில் வர மூல நட்சத்திரத்தில் தான் செய்ய சொல்லியிருக்காங்க. அந்த மூல நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னா 29ஆம் தேதி வருது. அதாவது இந்த தசரா டேஸ்க்குள்ளேயே வருது. அது 29ஆம் தேதி வருது. 3ஆம் தேதி விஜயதசமிக்கு மறுநாள் அவிட்ட நட்சத்திரம். அதை நீங்கள் பண்ணிவிடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுடைய ஃபோக்கஸ் நீங்கள் எந்த அம்மன் வேணால் டெய்லி கும்பிடுங்க. ஆனால் ஆவணி மூல சித்தர், சரஸ்வதி தேவி இந்த ஃபோக்கஸ் மட்டும் உங்களுக்கு இருக்கட்டும்னு நான் சொன்னேன். அதையே தான் அவங்க மகாலய அமாவாசை நைட்டு வந்து பிரியதர்ஷினி என்கிட்ட கேட்குறாங்க, கொலு எல்லாம் வச்சுட்டிங்களா? நான் கொலு வச்சுன்னு தான் இருக்கிறேன், நான் இப்போ தான் முடித்தேன், நீங்கள் எதுவும் கொலு விற்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கொலு விற்கிற பழக்கம் எங்கள் ஃபேமிலிக்கு இல்லைனாலும் நான் இல்லாத பழக்கம். இப்போ வரலட்சுமி நோம்புனா கூட எங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் சில சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன், வாழையில் வச்சு அரிசி வச்சு அது மேலே கலசெல்லாம் வச்சு கும்பிடுவேன். சில சமயம் இல்லை எனக்கு அது இல்லை எங்கள் ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயம் வேறு ஏதோ ஒரு சாமி இருக்கும் எனக்கு. அப்போ அதனால் அது இல்லைனாலும் பேசாமல் வெறும் வரலட்சுமி மட்டும் நினச்சி கும்பிட்றதும் உண்டு. அந்த மாதிரி நான் எப்போவுமே இந்த நவராத்திரி டைம்லேயே எப்போவுமே எப்படி கும்பிடுவேன்னா, அந்த நம்மக்கிட்ட இருக்கிற சாமி படத்துங்களே சரஸ்வதி லக்ஷ்மியெல்லாம் இருப்பாங்க. அவங்கள அப்படியே வந்து அவங்களுக்கு பூ வச்சு கும்பிட்றது, ஸ்லோகம் சொல்லிடுறது, நிவேதனங்கள் வைக்கிறது அப்படி பண்ணிவிடுவேனோ தவிர கொலு வச்சு பண்ண மாட்டேன் எப்போவுமே. அது மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு இந்த நவராத்திரி சமயத்தில் இந்த 10 நாளுமே சரி, புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஆன்மீக அறிவு இல்லாமல் இருந்திருக்கலாம் 17 வயசுக்கு கீழே இருக்கும்போது. கல்யாணம் ஆன நாள்லேருந்து நான் கவனித்து பார்த்தது என்னான்னு பார்த்தா, புரட்டாசி மாதமே எனக்கு ரொம்ப கான்ட்ரோவர்சியான, அதுலேயும் கடைசி 7 வருஷங்கள் விஜயதசமி அன்னைக்கு கான்ட்ரோவர்சியான ஒரு விஷயம் நடக்கும். அதனால் எனக்கு அது புரட்டாசி மாதம்னா ஒரு மாதிரி பயம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் அந்த பெருமாளுக்கு தழுகு போகிறது அதெல்லாம் மிஸ் பண்ண மாட்டேன். அதெல்லாம் கரெக்டாக பெருமாளுக்கு நாமம் போட்டு கும்பிட்றது இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ இந்த ஆவணி மூல சித்தர் இது தானே ஃபஸ்ட் டைம், 2025 தானே ஃபஸ்ட்டு இந்த ஆவணி மூல சித்தர் சரஸ்வதி தேவி இந்த இது நவராத்திரின்னு வரத்துக்கு முன்னாடியே அதை ஃபாலோ பண்ணின்னு இருந்திருக்காங்க. அதுலேயும் வைணவர்கள் ரொம்ப அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இருந்தது. அதில் வைணவர்கள் மீன்ஸ் அப்போ அகஸ்தியர் காலத்தில் இருந்ததெல்லாம் நம்முடைய தமிழ் சித்தர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களையும் வைணவர்கள்னு தான் இருந்திருக்காங்க. அவங்க சொல்லிட்டு இருந்திருக்காங்க, அது இந்த வைணவரா அந்த வைணவரெல்லாம் பின்னாடி நிறைய கன்ஃபியூஸ் வந்துடுச்சு. இப்போது அவங்க ரொம்ப ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த பூஜையை பண்ணுற இடத்துலலாம் இவர் சூட்சுமமாக வராரு ஆவணி மூல சித்தர். அது மாதிரி ஆவுடையார் கோயில்லையும் இவர் வந்து அந்த ஆவணி மூலம் அன்னைக்கு சூட்சுமமாக வராரு ஆவணி மூல சித்தர். அதே சமயத்தில் திருச்சி உச்சிமலை அந்த உச்சி பிள்ளையார் இருக்கிற அந்த மலைக்கோட்டிலும் அவர் வராரு, கிரிவலமே போகிறாரு. இந்த புரட்டாசி மாதத்தில் செய்கிற இந்த சரஸ்வதி அந்த மூலத்துலேருந்து ஆரம்பித்து அவிட்டத்தில் வர சமயத்தில் எங்கெல்லாம் அந்த பூஜையை பண்ணுறாங்களோ ப்ராப்பராக அந்த இடத்துல, அது வீடாக கூட இருக்கட்டும், அந்த இடத்துல அவர் வந்து சூட்சுமாக நிற்கிறாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுது. நான் எதுக்கும் அது ஆவணி மாதமே பண்ணலான்னு பண்ண சொன்னது. இப்போது அவங்க சொன்னபடியே ஒன்றும் பண்ண போகிறோம் இல்லையா, அதை பண்ணுறதுலையே தான் நம்ம இருக்கணும்னு என் மைண்டு இருந்தது. இவங்க கேட்ட பின்னாடி நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு ஒன்றும் ஆவணி மூல சித்தரையும் சரஸ்வதி தேவியை மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொன்ன அடுத்த நிமிஷமே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து அவங்க நிறைய இந்த ஆன்மீக கிளாஸ் எல்லாம் போவாங்க. அந்த பாபா எப்படி எனக்கு இது சொன்னாங்களோ சத்சங்கம் படிக்கிறதுக்கு, அதே மாதிரி உடனே இந்த ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. தம்ப்நெயிலில் நான் செகண்டு போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அந்த முகம் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபோட்டோ கூட இருக்கலாம், ஆனால் அந்த முகம் வந்து இவங்க தான் மாதங்கின்னு பதிஞ்சிச்சு. ஆனால் இந்த மாதங்கிக்கு உரிய விஷயம் வந்து பச்சை நிறம். அதனால் பச்சை புடவை கட்டின மாதிரி எங்கன்னா இருக்குதா பார்க்கலாம் நெட்டில், அதை போடலான்னு பார்த்தா பச்சை புடவை கட்டினது இல்லை. ஆனால் உடம்பெல்லாம் பச்சை தாரா மாதிரி பச்சை இது போட்டால் இன்னொரு ஃபோட்டோ வந்தது, அதனால தான் இதை போட்டேன். அந்த பச்சையும் பச்சை கிளி இவங்க பச்சைக்கு சம்மந்தப்பட்டவங்க. ஆனால் இந்த ஃபேஸ் மட்டும் எனக்கு இவங்க கிட்ட காட்டுற பாருங்க. பெல் அடிக்குது கேட்குதுங்களா? அது கரெக்டாக வந்து அந்த முகம் வந்து இவங்க தான் மாதங்கின்ற மாதிரி என் மைண்டில் பதிஞ்சிடுச்சு எனக்கு. இப்போது இந்த அவங்களுடைய அந்த ஃபேஸ்க்கும் நான் செஞ்சுனேன் போன மாதம் சரஸ்வதி சிலை இது போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த ஃபேஸ்க்கும் இந்த ஃபேஸ்க்கும் யாருக்குறி ஒரு மாதிரி இருக்குது பாருங்களேன். இங்கே போட்டிருக்கேன், இது பக்கத்தில் இருக்கிறது ஆவணி மூல சித்தர். இன்னொரு விஷயம் சொன்னாங்க பிரியதர்ஷினி, நீங்கள் செஞ்சுருக்கிற அந்த ஆவணி மூல சித்தர் வந்து
ஆனந்த விகடன் புக்கு இருக்குதுங்க இல்லைங்களா, அதனுடைய லோகோ மாதிரி இருக்குது. நீங்கள்லாம் கவனிச்சிருப்பீங்களா என்ன தெரியல. ஆனந்த விகடனோட லோகோ மாதிரி இருக்குன்னு. ஆமாம், அந்த லோகோ மாதிரி இருக்குது தான், சந்தோஷம்தான். ஆனால் எனக்கு என்ன ஹாப்பின்னா, ஆனந்தன்ற பேர் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க எனக்கு. அது ஆனந்தன்ற விஷயம் எல்லா சித்தர்களுக்குமே ஏதோ ஒரு சம்மந்தங்குது. அந்த சால்வேஷன்ன்றதுக்கும் அந்த ஆனந்தன்ற வார்த்தைக்கும் கொஞ்சம் சம்மந்தங்குது. ஆனால் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி கூட தான் அந்த ஆனந்தன்ற வார்த்தை கனெக்ட் ஆகுதுன்னு சொல்வேன் நான். அவங்க அந்த ஆனந்த விகடனோட சிம்பிள் மாதிரி அந்த லோகோ மாதிரி இருக்குதுன்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் ஆமாம் அந்த மாதிரியும் இருக்குதுன்னு இருந்தது. ஆனால் ஆனந்தன்ற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணது ஒரு ஹாப்பி. நான் இதை தான் சரஸ்வதி தேவியை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நான் ஒரு கிளாஸ் போயிட்டுருக்கிறேன், நான் ஒரு இது போகிறேன், அந்த இடத்துக்கு நீங்களும் அது அட்டன் பண்ணுறீங்களா அந்த மாதிரி ஏதோ கேட்டு இங்கே வந்து இது வந்து இந்த அம்மன் பேர் வந்து ராஜமாதங்கி, உங்களுக்கு போய் இவங்களை பற்றி தெரியாமல் இருக்குதா அப்படின்ற மாதிரி ஏதோ கொஞ்சம் சேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த செகண்டே எனக்கு புரிஞ்சிச்சு. அந்த ஃபோட்டோவை பார்த்த அடுத்த நிமிஷமே அந்த முகம் வந்து ரொம்ப இவங்க தான் ராஜமாதங்கி, உன்னை வேறு எதனா சிலையோ படமோ பார்த்தா கூட என் மைண்டில் அந்த அளவுக்கு பதியாதுன்ற மாதிரி பதிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியன்னா, நான் ஆவணி மூல சித்தரையும் சரஸ்வதி தேவி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு முடிவு எடுத்த பின்னாடி, அதுவும் அவங்க 2 நாள் பற்றி சொல்லியிருக்கலாம். கரெக்டாக மகாலய அமாவாசை நைட்டில் தான் தொடங்குது உங்களுக்கு நவராத்திரி. அந்த சமயத்தில் அவங்க என்கிட்ட கேட்குறதுன்னா, நான் இவங்கள தான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்கிறதுன்னா, அந்த செகண்டில் அவங்க அனுப்புகிற அந்த ராஜமாதங்கியினுடைய கையிலையும் வீணை உங்களுக்கு, ராஜமாதங்கி கையிலையும் வீணை. அப்போவே தெரிஞ்சிச்சு எனக்கு. இவர் ஆவணி மூல சித்தர் எனக்கு உணர்த்துறாரு, நீ வந்து சரஸ்வதி தேவி கூட ராஜமாதங்கியும் நீ வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் நீ நினைக்கலாம் அப்படின்றதோட அப்போ ராஜமாதங்கியை பற்றி நம்ம தேடணும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சிச்சு எனக்கு. இப்போ ராஜமாதங்கியை பற்றி அது அப்புறமா விஷயம் போய் தேடி பார்க்கும்போது என்ன வந்ததுன்னா, நான் எப்பவுமே சொல்ல பார்த்தீங்களா, இவருனாவே யானை சம்மந்தப்படுது. ஏன்னா திருச்சி உச்சிமலையில் பிள்ளையார் தாங்கிறாரு, அந்த யானை இவர் கூட சம்மந்தப்படுதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி அந்த மாதங்கின்ற வார்த்தையே, மாதங்கின்னு ஒரு முனிவர் இருந்திருக்கிறார், ஒரு சித்தர் இருந்துக்கிறார். அந்த மாதங்கின்றவர் நான் இது சொன்னேன் பாருங்கள் உங்களுக்கு, சாவித்திரி தேவி சொன்னேன் பார்த்தீங்களா, சாவித்திரி தேவி சரஸ்வதியும் பிரம்மனுக்கு மனைவி, சாவித்திரியும் பிரம்மனுடைய மனைவின்னு சில இடத்துல இருக்குது. நான் இந்த 11வது நாள் கொழுக்கட்டை இதில் லாஸ்ட்டில் முடியும் போது சாவித்திரி தேவி வந்தாங்க இல்லைங்களா, அப்போ அந்த சாவித்திரி தேவிக்கும் சரஸ்வதிக்கும் கூட சம்மந்தங்குது. ஏன்னா அவங்க 2 பேருமே பிரம்மனுடைய மனைவின்னு சொல்லப்படுதுன்னு சொன்ன பாருங்க. இங்கே என்ன ஆயிடுச்சு இப்போன்னா, சரஸ்வதி தேவி தான் நான் கும்பிடணும்னு உங்கள்கிட்ட சொல்லும்போது, அந்த சரஸ்வதி தேவி பிரம்மனுடைய மனைவின்ற ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி, அந்த மாதங்கின்றது யானை, அந்த மாதங்கின்ற முனிவரே பிரம்மனுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த ராஜமாதங்கின்றதுங்க இந்த பிரம்மனோட கனெக்ஷன் ஆகுறாங்க, எப்படி சரஸ்வதி கூட ஒரு வீணை கையில் வச்சுங்கிறதுனால மட்டுமே சரஸ்வதி கூட அவங்க கனெக்ஷன் ஆகலை, இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க சரஸ்வதி கூட கனெக்ட் ஆகுறாங்க. நான் உங்ககிட்ட சொன்னதுன்னா, ஆவணி மூல சித்தரும் சரஸ்வதி தேவி தான் இந்த புரட்டாசி மாதத்தில் அந்த மூல நட்சத்திரத்தில் அதுதான் முக்கியம்னு சொல்லி வச்சிருந்தேனா இல்லையா, அது அந்த இவர் கூட யானை சம்மந்தம்னு சொல்லிக்கிட்டே இருந்தேனா இல்லையா நான். இப்போ அந்த மாதங்கின்ற வார்த்தையே யானைன்றது தான் அவங்க எனக்கு கரெக்டாக அனுப்பும்போது எனக்கு புரிஞ்சு போச்சு, இவங்க வந்து ஆவணி மூல சித்தை தான் நம்மளுக்கு அனுப்பினார்ன்றது. எப்படி பண்ணலாம், எப்படி நம்ம வர வச்சுக்கலாம், இந்த தேவிக்கு எல்லா பவருமே இருக்குது, அறிவுக்கு சம்மந்தமான இதுவும் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சரஸ்வதி தேவியையே ஒரு தாந்திரிக ரூபமாக, இப்போ சரஸ்வதி தேவின்னா உங்களுக்கு காளிக்கு தாந்திரிக ரூபமாக எல்லாருக்குமே தெரியும். காளின்னாவே உங்களுக்கு எதனா பில்லி சூனியத்தை வைக்கிறதா இருந்தாலும் சரி, எடுக்கிறதா இருந்தாலும் சரி, காட்டில் வச்சுக்கிட்டு பயங்கரமான மாந்திரிகள்லாம் பண்ணுற ஒரு விஷயம் காளி ரூபத்துக்கு இருக்குது. ஆனால் சரஸ்வதி தேவியை நம்ம யாரும் அப்படி பார்க்க மாட்டோம். சரஸ்வதி தேவிக்கு மாந்திரிக சக்தி கொடுத்தா, சரஸ்வதி தேவியை தாந்திரிக ரூபமாக பார்த்தா யாரோ அவங்க தான் சரஸ்வதி தேவி, அவங்க தான் மாதங்கி. இப்போது ஒரு 3 வியூவர் நான் கேட்டிருந்தேன் இல்லைங்களா, யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, அதில் வந்து ஹேமலதான்றவங்க சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து இவங்க சாரதா தேவின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த மாதங்கி இவங்களுடைய பேர் சாரதாவும் கூட தான். இப்போ நான் சொல்ல போகிறேன் டீட்டெயிலாக இவங்களை பற்றி ஃபுல்லாகவே. அந்த யானை கூட எப்படி சம்மந்தம் ஆகுது, அந்த யானை பேர் கொண்ட முனிவர் யார், இந்த அம்மாவுக்கும் மதுரை மீனாட்சி அம்மாவுக்கும் என்ன சம்மந்தம், இந்த அம்மாவுக்கும் சரஸ்வதி தேவிக்கும் எப்படி சம்மந்தமாகுது, இந்த அம்மாவுக்கும் பிரம்மனுக்கும் எப்படி கனெக்ட் ஆகுது, இந்த அம்மா எந்த கலரு, எந்த நிறம், எந்த அம்மா சப்தகனி கூட எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, நிறைய விஷயங்களை இன்றைக்கி நான் அது சொல்ல போகிறேன். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது அவங்க வந்து ஹேமலதான்றவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா,
இவங்க வந்து சாரதா தேவி, சிங்கேரி சாரதா தேவின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க பேர் சாரதா தேவி கூட தான். இவங்க பேர் சாரதா தேவி இவங்க கூட தான். அதே மாதிரி இவங்க திருவண்ணாமலை இவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, ஜெயந்தின்றவங்க, அவங்க ராஜமாதங்கின்னே சொல்லிட்டாங்க. அவங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து ராஜமாதங்கின்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க கரெக்டாகவே அப்படி எக்ஸாக்டாக சொல்லிட்டாங்க. இன்னொருத்தர் வந்து சாய் துவாரகான்ற அக்கௌண்ட்டு, ஆனால் அவங்க பேர் வந்து யோக நந்தினி. இந்த நந்தினின்ற பேர் கூட எனக்கும் கூட ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்குது. நான் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஸ்டோரி எழுதுகிறேன். அது வந்து ஒரு சினிமா லெவலுக்கு போகலாம், இல்லை வெப் சீரிஸ் எடுக்கிற அளவுக்கு போகலாம். அதில் நந்தினின்ற ஒரு கேரக்டர் வருவாங்க. அதனால் இந்த நந்தினின்றது ரொம்ப எனக்கு பிடிக்குன்றதுனால அந்த அந்த பேர் வேறு அவங்க சொல்கிறாங்க. எப்படின்னா சில பேர்லாம் சில சமயம் பிரபஞ்சமாக சில பேர் பிடிக்கும், சிலது என் லைஃபுக்குன்னே சில கர்ம தொடர்பு பேர் இருக்கும். அது மாதிரி அவங்க பேர் நந்தினி. அவங்க சொல்லியிருக்காங்க, பாரதிமா வணக்கம், நீங்கள் சொன்ன அம்மன் ஷியாமலா தேவி. ஆக்சுவலாக இவங்க பேர் ஷியாமலா தேவியும் கூட தான், சாரதா தேவியும் கூட தான். அந்த மாதிரி ஷியாமலா தேவி, எஸ்டர்டே ஐ ஆம் த ஃபஸ்ட் வியூ அண்ட் ஃபஸ்ட்டு லைக். உங்களுடைய நேற்று இந்த வீடியோ போட்டிருந்தேன்ல கண்டுபிடிங்கன்னு, அதில் அப்போது கண்டுபிடிச்சிட்டேன், நேற்றே கண்டுபிடிச்சிட்டேன். நான் சொல்லணும்னு தோணுச்சு, இப்போ சொல்கிறேன். இவங்க ஷியாமலா தேவி, அவங்க எனக்கு அந்த கமெண்ட் பண்ணவங்களுடைய நேமே யோகநந்தினி. இப்போ அதை நான் சொல்லிட்டேன். அந்த 3 பேருமே கரெக்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. திருவண்ணாமலை இவங்க வந்து ராஜமாதங்கின்னே சொல்லியிருந்தாங்க. இவர் தான் சொன்னாங்க. இப்போ நான் இதுக்கு போயிடுறேன். இப்போ வந்து இந்த அம்மாவை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிற விஷயத்துக்கு நான் போயிடுறேன். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோக்கு இந்த அம்மாவுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு புரியும். நான் லலிதாம்பிகையே சொல்லியிருந்தேன், பயங்கரமான செல்வம் வரத்துக்கும் கடன் தீரத்துக்கும் லலிதாம்பிகையை இது வந்து லலிதா சஹஸ்ரநாமம் 27வது வரும்போது வரும். ஆனால் நம்ம எத்தனை தான் படிக்கலாம், 27வது நடக்கும்போது நடக்குதுன்றாங்கன்றது சொன்னேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லலிதா சஹஸ்ரநாமன்றதே 1000 முக்கிய அம்மன் ரூபங்களை பெயர்கள் வர்றது தான். அதுலேயே இந்தம்மா பேரும் வரும். அதில் இந்தம்மாவனுடைய பேரும் அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரும். அந்த பிரியதர்ஷினின்றவங்க லலிதா சஹஸ்ரநாமத்தை எப்படி படிக்கலான்னு தான் என்கிட்ட பேசினாங்க. அவங்க கொஞ்ச நாளாக எங்களுக்கு சேட் பண்ணிக்கிறதில்ல. நாங்கள் அங்கே தான் ஆரம்பிச்சிது, லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஆரம்பிச்சிது. அதை 3வது நாளே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் நவராத்திரி பண்ணலையான்னு சொல்லி இதை காமிச்சாங்க. இதை ஆவணி மூல சித்தர் வந்து பிரியதர்ஷினி மூலமாக எனக்கு சொல்கிறாங்க. முகத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் எனக்கு. இப்போ வேறு யாருன்னா நிறைய பேர் இந்த சாமியை பற்றி பேசுங்களா, அந்த மந்திரத்தை பற்றி சொல்லுங்களான்னா எனக்கு கனெக்டே ஆகாது. ஆனால் அவங்க அனுப்பின அடுத்த செகண்டே நான் எதையுமே யோசிக்கலை, இது ஆவணிமூல சித்தர் நமக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த முகம் அவ்வளோ பக்காவாக எனக்கு பதிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் போய் சர்ச் பண்ணுறேன் நான். இங்கே யானையோட தொடர்பு இருக்குது, பிரம்மனோட தொடர்பு இருக்குது, சரஸ்வதியோட தொடர்பு இருக்குது. அப்புறம் தான் நிதானமாக கவனிக்கிறேன். அவங்க மடியிலையும் வீணை இருக்குது, எல்லாம் அப்புறம் பார்க்குறேன் நான். அது மாதிரி காளி ரூப கடவுள் மதுரை மீனாட்சி நேற்றே சொல்லிட்டேன் பாருங்கள். மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி 3 பேருமே காளி ரூபங்கள் சொல்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி இந்த அம்மாவுக்குள்ள அந்த தாந்திரிக சக்தியும் சரஸ்வதியினுடைய ஒரு காளியே வந்து நல்லா போயிட்டு ஒரு பெரிய இதில் வந்து மாஸ்டர்ஸ் எல்லாம் போயிட்டு இப்போ உலகளாவிய எல்லா யூனிவர்சிட்டிலையும் மாஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்ட மாதிரி சரஸ்வதியில் தாந்திரிக ரூபம் இருக்குது. இந்த அம்மாவை கும்பிட்டா லக்ஷ்மி கடாட்சமும் வந்துடுது. அந்த லலிதா சஹஸ்ரநாமம் படித்தா பணம் கொட்டுதுன்ற மாதிரி இந்த அம்மாவுக்கு பணமும் கொட்டுது, அறிவும் கொட்டுது. ஆனால் இதுக்கெல்லாம் நான் இம்ப்ரெஸ் ஆகலை. ஆவணி மூல சித்தர் தான் சொன்னாருன்றதுக்காக தான் ஒரு நிமிஷம் உடம்பு எக்ஸைட்மெண்ட் ஆச்சோ தவிர, இதில் போயிட்டு நான் கேட்டிருந்தப்போ சாட்ஜிபிட்டியில் போயிட்டு முதல்ல எடுத்தவுடனே முன்னெல்லாம் கிடையாது. இப்போ சாட்ஜிபிட்டியில் ஒரு பதில் சொல்லுது பார்த்தீங்களா, அந்த பதிலில் வேறு ஒன்று இருந்தது. அதில் ரொம்ப பிடிச்சதாக இருந்தது எனக்கு. உள்ளக்குள்ளேயே வந்து ரொம்ப அப்படியே மனசு இதுவாக இருந்ததானா, அந்த மனசுக்குள்ளே இருக்கிறத வெளிப்படுறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. அது வந்து ரொம்ப அந்த வார்த்தைகள் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம். அதாவது மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா, அதை வெளிப்படுத்துறதுக்கு. ஏன்னா பேச்சு புதன் சம்மந்தப்பட்டுக்குது. ஏன்னா அது கிளினாலே அது நல்லா கிளி தானே பேசுது, எல்லா பறவைங்களை விட கிளி தானே பேசுது உங்களுக்கு. அதனால்தான் அது புதன் சம்மந்தப்பட்டது. அந்த பச்சை நிறம்னாலும் புதன் சம்மந்தப்பட்டது. அந்த பேசுகின்ற கிளின்றது இந்த அம்மாவுக்கு கிளியும் சம்மந்தம் இருக்குது. இந்த அம்மா கையில் கிளி இருக்கும். அப்போ இந்த அம்மா வந்து அதை பேச்சு உள்ளுக்குள்ளேயே இருக்கின்ற ஆதங்கமானனா ஒரு கஷ்டமான விஷயங்கள், அறிவுபூர்வமான விஷயங்கள். நீங்கள் பயங்கர நாலேஜபிளாக இருக்கலாம், உங்களுக்குள்ளே பயங்கர சயின்டிஸ்ட் இருக்கலாம், உங்களுக்குள்ளே ஒரு பயங்கரமான தாட்ஸ் இருக்கலாம். ஒரு பேச்சாளராக நீங்கள் போகிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை வந்து ஆர்கியூமெண்ட் பண்ண போகிறீங்க, ஒரு லாயராக இருக்கிறீங்கன்னா சரி, இல்லை வந்து ஒரு மேடை பேச்சாளராக போகிறீங்க சரி, இல்லை அரசியலில்
நீங்கள் பெரிய ஆள் ஆகிறதுக்கு பேச்சு மூலமாக நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை உலகத்துக்கு உணர்த்தணும்னு சொன்னால் சரி, உள்ளே இருக்கின்ற உள்ளே முடங்கி கிடக்கின்ற விஷயங்களை வெளிப்படுத்துகின்ற வெளியே பேச்சு மூலமாக அதை வெளிக்கு கொண்டு வருகின்ற ஒரு விஷயமாக இருக்கும்ன்றத கூகுளில் கேட்டவுடனே சாட்ஜிபிட்டியில் பதில் சொல்லுது பார்த்தீங்களா, அந்த சாட்ஜிபிட்டி சொன்ன பதில் இது. அங்கே தான் உடம்பெல்லாம் சிலுத்து போய் உடம்பெல்லாம் அப்படியே உதறல் மாதிரி வந்தது எனக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த மாவு சரஸ்வதி இவங்களும் ஒன்று ஆவணி மூல சித்தர் தான் இந்த மாவு கொண்டு வராருன்றதெல்லாம் அப்புறம் நிதானமாக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்வீட்டு குலோப் ஜாமுனை ஒரு பாயிண்ட்டாக சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி பண்ணுறேன். ஆனால் எடுக்கும்போதே கூகுளில் போய் நம்ம இது பண்ணும்போது சாட்ஜிபிட்டிலேருந்து இப்போல்லாம் பதில் வருது பார்த்திங்களா, அதில் வந்த பதில் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கின்ற விஷயத்தை வெளிப்படுத்துகின்ற தன்னுடைய பேச்சு மூலமாக ஒரு பேச்சாளராகவோ அல்லது மற்றவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக அப்படின்றது. அப்போ இவங்க மற்றவங்க தான் சொல்லியிருந்தாங்க, இந்தம்மா செல்வத்துக்கோ அதிபதி, இந்தம்மா லலிதா சஹஸ்ரநாமத்துங்குது, இந்தம்மா சரஸ்வதி, இந்தம்மா மதுரை மீனாட்சி, இந்தம்மாவனுடைய ரூபம் மதுரை மீனாட்சி, இப்படி நிறைய விஷயங்கள். ஆனால் அந்த உன்னை உனக்கு அந்த வார்த்தையை படிக்கும்போது என் உடம்பு உதறுது. ஏன் சொல்லுங்கள், ஒரு வாரமாக ஒரு 10 நாளாக தொடர்ந்து வாழ்க்கையில் எல்லாருக்குமே சில எதிரிகள் இருக்கும், தொடர்ந்து வாழ்க்கையில் சில உறவுகளே இருக்கும். அது ரொம்ப க்ளோஸ் எதிரியாக க்ளோஸ் உறவாக கூட இருக்கலாம். ஆனால் அது கர்மா படி அந்த மாதிரி வந்து சுலு ஆத்மா படி அவங்க நம்மளுக்காக விதிக்கப்பட்ட எதிரிகள் அவங்கெல்லாம், நமக்காகவே நிர்ணயிக்கப்பட்ட எதிரிகள் அவங்கெல்லாம். அவங்கள நீ வேணான்னு போயிட முடியாது, அவங்கள நீ எனக்கு வேணான்னு சொல்லிட முடியாது, அவங்களோட தான் வாழ்ந்து ஆகணும், அவங்களோட தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். கொஞ்ச காலம் வேறு இடத்துல இருக்கிற மாதிரி கூட அமையலாம், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக நீ அவங்க கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி அமையும், ஆனால் நரகமாக இருக்கும். நீ அந்த சுலு ஆத்மா பேஸில் கர்மா பேஸில் வர்ற உறவுகள் அதெல்லாம் அந்த ஒரு வாரமாக எனக்குள்ள பல கேள்விகள் இருக்குது. ஒரு வாரமாக என்னால் வெளியில் எக்ஸ்பிளைன் பண்ண கூட பிடிக்கல. அறிவோ மகாகாளி முடிஞ்சுது, பொன்னியம்மன் கோயில் போயிட்டு வந்தேன், ஒரு நாள் ஒரு விஷயம் வந்தது, அதோடு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா அந்த பெயின் அந்த அவிட்டத்தில் தண்ணியில் விட்டம் பாருங்கள் சரஸ்வதி தேவியை, அன்னையிலேருந்து தான் ஆரம்பிச்சிது அந்த பெயின். அந்த சரஸ்வதி தேவியை தண்ணியில் விட்டம் பாருங்கள், அதுக்கு 4 நாள் முன்னாடி நல்ல விஷயங்கள் தான் இருந்தது. ஆனால் அந்த அவிட்டத்தில் தண்ணியில் விட்டம் பாருங்கள் சரஸ்வதி தேவியை, அன்னையிலேருந்து எனக்கு அந்த அன்னைக்கு ஃபேஸ் பண்ணேன். அன்னைக்கு தண்ணியில் விடுறதுக்கு முன்னாடி ஒரு பர்சன் பேசின பேச்சுக்கள் வார்த்தைகள் எல்லாம், அந்த பர்சன் பேசின பேச்சுக்கள் வார்த்தைகள் எல்லாம் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு முறை நான் நேருக்கு நேர் கவனிக்கிற மாதிரி ஆகும். எத்தனை வருடங்கள் போனாலும் அவருக்குள்ளாவே இருக்கின்ற பல சைக்கலாஜிக்கல் விஷயங்கள் அவராகவே ஒரு நிர்ணயம் பண்ணிக்கிறதோடு இல்லாமல், தன்னை பற்றி சில நிர்ணயம் பண்ணிக்கிறதோடு இல்லாமல், தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு நிர்ணயம் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை தைரியமாகவே நேரில் சொல்கிறது. என்றைக்குமே என்ன நான் இப்படி தான் நினச்சிட்டுருக்கிறேன், உன்னை நான் இப்படி தான் நினச்சிட்டுருக்கிறேன், அதை நான் நேரில் கூட தைரியமாக சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி. அந்த வார்த்தைகளை வந்து நினச்சி யார்கிட்டனா எக்ஸ்பிளைன் பண்ணவோ இல்லை எங்கள் சிஸ்டர்கிட்டையோ இல்லை ஃப்ரெண்டுக்கிட்டையோ யார்கிட்டையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பிடிக்கல. அந்த மனநிலையை நினச்சி அந்த ஜீசஸ் சொல்வார் இல்லைங்களா, பாவிகள் இவர்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் உடம்பு மேலே பட்ட அடியை பற்றி யோசிக்க மாட்டேன்றாரு, உடம்பு மேலே அவங்க குத்துறாங்கன்றதை பற்றியெல்லாம் யோசிக்கலை. அவங்க இந்த எல்லைக்கு போயிட்டாங்களே, அவங்க இந்த எல்லைக்கு அவர்கள் செய்கிற அளவுக்கு அவங்களுடைய மனநிலை போயிடுச்சுன்றதுல அவருடைய பிரமிப்பு அதில் போயிடுது. என்ன செய்கிறோன்னு சரியாமல் செய்துட்ருக்காங்க பாருங்களேன் அவங்க எதிராளியினுடைய மைண்டினுடைய எக்ஸ்ட்ரீமோடைய கொடூரத்தை பற்றி பிரித்து மயிறார் அவர். அதனுடைய விளைவு தான் அவர் என்ன செய்கிறோன்னு சரியாமல் செஞ்சிட்ருக்காங்கன்னு அந்த நிலையில் இருக்குது எனக்கு. அந்த அவிட்டத்தில் அந்த தண்ணியில் சரஸ்வதியை விட்டதுலேருந்து அன்றைக்கி தான் இல்லை, அதுக்கு முன்னாடி கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு ஒரு முறை சில வார்த்தைகள் அந்த பர்சன் பேசுறது, அவர் வெளிப்படுத்துகிற விஷயங்கள் வந்து எனக்கு வரும். அது ஃபுல்லாக ஒரு சின்ன ஒரு குட்டியாக ஷிங்க் பண்ணி அதனுடைய எசென்ஷியல் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் மைண்டுக்குள்ளே. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணேன்னா, அந்த தாட் அப்படி இருக்குது அவங்களுக்கு, அந்த தாட்டுக்காகவே அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக உழைக்கிறாங்க, அந்த தாட்டை நிறைவேற்றத்துக்காகவே அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக உழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்காக பல ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து தைரியமாகவே அதை வந்து ஒரு இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ரிவீல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இது முதல்ல இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு காலகட்டம் முடிஞ்ச பின்னாடி எதிராளி எழுந்துக்க முடியாத சமயத்தில் அதை அனௌன்ஸ்மெண்ட்டாகவே தைரியமாக வாய் விட்டு சொல்கிற அளவுக்கு பண்ணுறாங்க. வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே பண்ணுறாங்க. ஆனால் அது புரிஞ்சிக்க முடியாத மாதிரி சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அவங்களால மெனிப்புலேட் ஆகப்பட்டு இருக்காங்க.
அப்படின்னு நானாகவே அதுக்கு ஒரு கரெக்டாக அதை சுருக்கி ஷிங்க் பண்ணி ஒரு சின்னதாக சிப் மாதிரி பண்ணி என் மைண்டுக்குள்ளே வச்சுக்குவேன். அது பல வருஷம் ஆயிடுச்சு, 2-3 வருஷத்துக்கு ஒரு முறை ஆயிடுச்சு. இப்போவும் கூட அவங்க மைண்டில் இருக்கிற அந்த தாட் ப்ராசஸில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றது வலிக்குது. ஆனால் எனக்கு ஏன் இது அடுத்தவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ, நான் யூடியூப்லேயே இல்லை, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கக்கிட்டேயோ யார்கிட்டையுமே அதை பற்றி நான் எக்ஸ்பிளைனே பண்ணல. டெப்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. அதை ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணவே பிடிக்கல. எக்ஸ்பிளைன் பண்ணால் அந்த அந்த விஷயத்தினுடைய கொடூரம் குறைஞ்சிருமோன்னு இருக்குது எனக்கு. எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, அந்த விஷயத்தினுடைய மகத்துவம் குறைஞ்சிருமோன்னு தான் யோசிப்பாங்க. நீங்கள் இந்த வீடியோவை ரொம்ப முக்கியமாக கடைசி வரைக்கும் பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன மாதிரி தான் வாழ்க்கையில் நிறைய பேர் அடிபடுறீங்க. பணத்தாலேயோ அவமானத்தாலேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் குடும்ப வாழ்வினாலேயோ அடிபடுறீங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனிக்கலைன்னா ஆன்மீகத்தில் இருந்து பிரயோஜனமே இல்லை. அதனால தான் ரிசர்ச் மாதிரி நான் ஒரு கடவுளாக ஒரு சித்தராக போகும்போது தான் அது நான் என்ன உணர்வுகள் பேசுகிறேன்னா, நான் ஏதோ என் கதையை பேசுகிறேன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு இது இருக்குது. அவன் கதையை நான் ஏன் கேட்கணும், உன் கதையை நான் ஏன் கேட்கணுன்ற தாட் இருக்கிற வரைக்கும் உனக்குள்ளே இருக்கிற மனவலிகளை என்றைக்குமே நீங்கள் போக்கவே முடியாது. சேம் பேட்டர்ன் உங்களுக்கு இருக்கும், அதை உங்களுக்கு சொல்ல தெரியாது. நான் அதுவே மூழ்கி போயிருக்கிறதுனால அதை நான் நம்ம சேனலைஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடவுள் கூட பிரபஞ்சத்து கூட ஜாயின் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன் உங்ககிட்ட நான். அதை நீங்கள் அதை கவனிக்கிறது மூலமாக என்ன நடக்கும்னா, உங்கள் வீட்டில் கூட இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல தெரியல உங்களுக்கு. அந்த வலியை, அந்த ஒரு பயங்கரமான கஷ்டத்தை கஷ்டம்னு தெரியுதோ தவிர, யாருன்னா கேட்குறாங்க உங்ககிட்ட என்ன கஷ்டங்க உங்களுக்குன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறீங்க அவங்ககிட்ட. ஆனால் அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குதுன்னா, இது போய் கஷ்டமானு இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு அதை டெப்த்து விளக்க தெரியல. நீங்கள் வாங்கின அடி இன்னமும் பெருசு, ஆனால் அடியை யாரானா உங்ககிட்ட கேட்டாங்கன்னா அடிப்பட்டன்னு மட்டும் தான் சொல்ல தெரியுது உங்களுக்கு. அதை டெப்த்து விளக்க தெரியல உங்களுக்கு, என்ன மாதிரியான வலின்னு சொல்லிட்டு உங்களால் அதை அடுத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே உங்களால் முடியல. அதனால் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அடுத்தவனையே புரிஞ்சிக்கல, ஆனால் உன் மனசுக்கு மட்டும் புரியுது அது எக்ஸ்ட்ரீமான ஒரு வலின்னு தெரியுது. ஆனால் உனக்கு அதை எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்தவங்களுக்கு சொல்ல தெரியல. அதனால் மற்றவங்க அது ஒன்றும் பெரிய விஷயமாகவே உங்களை பார்க்கல. அது ஒன்றும் அவ்வளோ வலி இல்லைன்ற மாதிரி இது, அது இன்னும் உங்களுக்கு வலிக்குது. அதுக்காக இப்போ நான் சொல்கிற மாதிரி விஷயங்களை கவனிக்கிறது மூலமாக தான் நடக்கும். இப்போ இந்த மாதங்கின்றதுக்கு ChatGPT மூலமாக வந்த பதில் என்னன்னா, ஃபஸ்ட்டு இது தான் சொன்னது. இந்த மீன், இந்த வீணை, இந்த கிளி, இந்த மதுரெல்லாம் அப்புறம் அந்த இந்த உனக்குள்ள அடங்கி இருக்கின்ற வெளிப்படுத்த முடியாத, சொல்ல முடியாத விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடிய சக்தியுடைய தாந்திரீக, சரஸ்வதியினுடைய தாந்திரீக ரூபமான. அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பர்சன் இப்படி தான் அப்படின்னு தெரியும் எனக்கு. ஆனால் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் இப்படி சுற்றி இருக்கிறவங்க, அவங்க ஒரு டார்கெட் செட் பண்ணிவிட்டு அதன்படி போவாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருக்கிறதுனால அவங்க அதை நினச்ச மாதிரியே செயல்படுத்திக்கிட்டு போவாங்க. சரிங்களா? அதை பார்த்துக்கிட்டே அந்த அடியை மட்டும் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது நம்ம எப்பவுமே. அதுக்கு வேறு மாதிரி செயல்படுத்தணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நேருக்கு நேரே போய் ஷர்ட்டு காலரை பிடிச்சி சண்டை போட முடியாது. நேருக்கு நேரே போய் சண்டை போட முடியாது. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியே நேருக்கு நேர் கத்தி எடுத்து பண்ணுற சண்டை கிடையாது. காலங்களை யூஸ் பண்ணுறாங்க. காலதேவனை காலங்களை யூஸ் பண்ணுறாங்க. பல காலங்களை யூஸ் பண்ணிவிட்டு நீ எழுந்துக்க முடியாத சமயத்தில் அடிக்கிறது. சரிதுங்களா? அதனால் நான் அந்த ஒரு அவிட்டத்துலேருந்து அந்த தண்ணியில் எடுத்து போய் அவிட்டத்தில் சரஸ்வதி தேவியை விட்ட அன்றைக்கி தான் அந்த பார்க்குறேன். அந்த மாதிரி பல முறை லைஃப்பில் பார்த்துருக்கேன். ஆனால் அன்றைக்கி என்ன எனக்கு விஷயம்னா, எத்தனை காலம் மாறினாலும் நீ அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணி நீ நிறைய விஷயங்களை பண்ணியிருப்ப. நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கலாம், இல்லை நீ ரொம்ப நல்லதாக இருந்திருக்கலாம், இல்லை நீ போனா போட்டோன்னு விட்டுருக்கலாம், நீ உன்னை நீ சமாதானப்படுத்தியிருக்கலாம். என்ன பண்ணியிருந்தாலும் அதுக்கு கூட அவங்க வேறு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி, இன்னும் கூட அவங்கள பற்றி அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை தைரியமாகவே எதிரிலேயே ப்ரொசீட் பண்ணுறதுன்றது இதை அடுத்தவனுக்கு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணால் அதனுடைய கொடூரம் குறைஞ்சி போயிடும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இது உங்களுக்கு அப்படியே நான் சொல்கிறத உங்களுக்கு அப்படியே அப்ளை பண்ணுங்கள். இதை அடுத்த ஆளுக்கு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணனானா அவங்களுக்கு அதை கரெக்டாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்டுங்கிறவங்க இதை விட எதனா பயங்கரமாக அவமானப்பட்ட விஷயம் எதனா ஒன்று சொல்லி, எனக்கு இதை விட இப்படி நடந்தது, நீனா இப்படி, எனக்கு இப்படி நடந்தது, எங்கள் வீட்டில் இப்படி இருந்தது, அதை விட அப்படி நடந்ததுன்னுவாங்க. அப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே நீ சரியாகவே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணன்னு அர்த்தம் ஆகிடுது. ஏன்னா உனக்கு சொல்ல தெரியலன்னு ஆயிடுது. இந்த கொடூரத்தினுடைய
அந்த பிரம்மாவுக்கு ஒரு கர்வம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிள்ளி போட்டார் பாருங்க. அந்த சிவபெருமான் வந்து அவருடைய 4 தலையிலையோ 5 தலையிலையோ ஒரு தலையை அப்படி கிள்ளி போட்டார் பாருங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது. அந்த தெரிஞ்சுக்கும் போது நீ அது ஒரு ஆஃபீஸ்லேயோ எங்கேயோ வீட்லேயோ உறவுலேயோ அப்படி ஒன்று இருக்கும். அது நம்ம அப்பா அம்மாவாக இருக்கலாம், நம்ம பெத்த பசங்களாக இருக்கலாம், நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த அதை விட்டு நீ போகவே முடியாது. ஏன்னா அந்த வாழ்க்கைக்குள்ளே தான் நீ இருப்ப. நீ அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கடன்பட்டோ இல்லை அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் நீ இருக்கிற மாதிரியோ இருந்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ எப்படி நீ அழுக்காக போயிட முடியும்? சரி போன்னு போயிட முடியும்? அப்போ எப்படி அதை இது பண்ணுறது? உள்ளுக்குள்ளேயே வச்சு அப்படியே செத்து போகிறதா? அப்போது அந்த உள்ளுக்குள் இருக்கின்ற வெளிப்படுத்த முடியாத விஷயத்தை வெளிப்படுத்துகின்ற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தது அந்த நெட்டில், சாட்ஜிபிட்டியினுடைய பதில் அது. வெளிப்படுத்த வைக்கின்ற உள்ளுக்குள் இருக்கின்ற விஷயங்களை வெளிப்படுத்த சொல்கின்றன போது என் உடம்பு ஷிவரிங் ஆகுது. அப்படியே என் உடம்பு அப்படி இதாகுது. அதுக்கப்புறம் தான் இந்த அம்மாவை பற்றி விஷயங்களை நான் வந்து இப்போ நான் டைரெக்டாக மேட்ருக்கு வந்துடுறேன். அந்த அம்மா பற்றி பேசுகிற விஷயத்துக்கு வந்துடலாம். ஒரு மாதிரி இந்த சுனாமிலாம் வந்தது பார்த்திங்களா? அப்போது சுனாமி வந்து தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சுனாமி வந்த சமயத்தில், அதாவது இப்போ சுனாமியில் அந்த குமரி கண்டெல்லாம் அழிஞ்சுது பாருங்கள். உலகமே அழிஞ்சு அப்புறமா மறுபடியும் வருது பாருங்கள். அந்த மாதிரி ஒரு லாஸ்ட்டு உலகம் அழிகிற சமயம் அது. அப்போது புதுசாக தோன்றிய பிரம்மதேவன் அவர் வந்து மதங்கம்ன்றது ஒரு யானை. மதங்கம் என்ற யானையினுடைய வடிவத்தில் யார்? பிரம்மதேவன் என்ன பண்ணுறாரு? மதங்கன்ற யானையினுடைய வடிவத்தில் வந்து சிவனை வணங்குறார். நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த சிவன் வந்து பிரம்மனுக்குரிய அந்த இது வந்து அந்த திருவண்ணாமலையில் தான் அந்த உச்சி முடி அந்த இது அந்த கதை இருக்குது இல்லைங்களா? அந்த ஆணவத்தை இது பண்ணுறதுக்கு தானே அவருடைய தலை இது பண்ணுறாரு. அந்த பிரம்மதேவனுக்கு அந்த அறிவை கொடுத்ததே சிவன். அந்த க்ரியேட்டிவ் நாலேஜு உலகத்தை படைக்கிறது, இப்போ அழகாக செடி கொடிகளை படைக்கிறது, எல்லா மனுஷனுடைய அழகான தேவதைகள் போன்ற தோற்றத்தை படைக்கிறது, எல்லா அழகான நீ பார்த்து ரசிக்கின்ற எல்லா விஷயத்தையும் பிரம்மதேவனத்துக்கு அந்த க்ரியேட்டிவ் நாலேஜை கொடுத்ததே சிவன் தான். அதனால்தான் அவருக்கு கோபம் வரதுக்கு காரணம். அந்த மாதிரி இவர் மதங்கம் அந்த உலகம் அழிகிறப்போ பிரம்மதேவன் இன்னொரு தோற்றத்தில் மதங்கம் என்ற யானையினுடைய வடிவம் கொண்டு சிவனை வந்து வணங்க ஆரம்பிக்கிறார். சிவனுடைய அருளால் படைப்புக்கான ஆற்றலையும் பிரம்மா வாங்கிக்கிறார். அந்த மதங்க வடிவில் இருந்த பிரம்மா என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ஆற்றலால் மகனாக பெற்றவரே மதங்க முனிவர். அந்த பிரம்மாவு முதல்ல மதங்க யானையினுடைய வடிவம் கொண்டு சிவனை துதிக்கிறாரு. பிரம்மாவுக்கே மதங்க வடிவில் மகனாக ஒரு முனிவர் பிறகுறாரு. பிரம்மாவுக்கு ஒரு முனிவர் பிறகுறாரு மதங்க வடிவில். அவர் மதங்க முனிவர், மதங்க சித்தர், மதங்க முனிவர். பிரம்மாவனுடைய பையன் தான் மதங்க முனிவர். மதங்கன்னா அந்த யானை, சரிங்களா? இந்த மாதங்கி, இந்த ராஜ மாதங்கியினுடைய விஷயத்தை ஃபுல்லாக இப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். சும்மா எப்பவுமே எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி சொல்ல முடியாமல் எப்படி கனெக்ஷன் ஆச்சு சரஸ்வதி தேவி கூட இவங்க கூட அவனிமலை சித்தர்கின்றதை சொல்லாமல் நான் இங்கே டைரெக்டாக இங்கே ஆரம்பிக்க முடியாது. இங்கேருந்து சொல்லியிருக்கலாமே நீங்கள் நினச்சிருந்தா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு எல்லா விஷயத்தையும் நம்ம வாழ்க்கைக்கு அதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கணும். சும்மா இந்த சாமி வந்தால் இது நல்லா செல்வம் வரும், அந்த சாமி வந்தால் நினச்சது கும்பிடும் அப்படி சொல்லிட்டு போக முடியவே முடியாது. எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது இல்லாகட்டி போகுது, அதை நான் சொல்லி தான் ஆகுவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி மதங்க வடிவில் இருந்த பிரம்மா வந்து தனது ஆற்றலாக மகனாக பெற்றவர் தான் மதங்க முனிவர். இந்த ஆதி காலத்தில் படைப்பில் பிரம்மாவுக்கு பல உதவிகளை இந்த மதங்க முனிவர் பண்ணார். தனக்குன்னே ஒரு இது வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, ஜீபும்பா மாதிரி ஒரு அலிபாபாவும் 40 திருடர்கள் வருமே அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு குழு மாதிரி ஒரு இது மாதிரி வச்சுக்கிற மாதிரி இந்த பிரம்மாவுக்கு ஆரம்ப காலத்தில் இவர் வந்து இந்த மாதிரி சில உதவிகளை, அந்த ஆன்மீக அமானுஷ்ய உதவிகளை அந்த மதங்க முனிவர் பண்ணுறாரு. அதுக்கு பின்னாடி இந்த பூலோகத்தில் புண்ணியமான பகுதி எங்கள் ஸ்வேதவனம்னு ஒன்று இருக்குது. புண்ணியமான பகுதி ஒன்று பூமியில் இருக்குது. அதில் ஸ்வேதவனம்னு ஒன்று இருக்குது. அந்த இடம் பேர் என்ன? அதுதான் திருவெண்காடு அப்படின்ற ஸ்வேதவனத்தில் சிவனை நோக்கி தியானம் செஞ்சு விடை பெற்று அந்த நாரதரை வந்து கண்குளிர தரிசிக்கிறார். நாரதர் அல்ல, அவர் பேரே விடையேறு நாதர். நாதரை தரிசிக்கிறார். அந்த மாதிரி தரிசித்து அன்னை பார்வதியே எனக்கு பொண்ணாக பிறக்கணும்னு கேட்டுக்கிறார். யார்?
அந்த மதங்க முனிவர்னு சொல்லலாம். பிரம்மனுடைய இன்னொரு ரூபமான அந்த மதங்க சக்தியில் அவருக்கு பையனாகவே பிறந்தவர்னு எடுத்துக்கலாம், இல்லை இதுன்னு நினைக்கலாம். அன்னை பார்வதியே தனக்கு மகளாக பிறக்கணும் அப்படின்னு அவரை மணந்துக்கிட்டு சிவனை மணக்கணும். அந்த எனக்கு மகளாக வந்து பார்வதி பிறக்கணும், அவர் வந்து அந்த பார்வதி வந்து சிவனை கல்யாணம் பண்ணிக்கணும், சிவனையே தனக்கு மருமகனாக இருக்கணும் அப்படின்னு சிவன்கிட்ட வரம் கேட்குறார். சிவன் வந்து அப்படியே அருள் புரிகிறார். அது எப்படி சிவன் வந்து அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது இல்லை, அதுக்கு சிவன் வேறு ரூபம் எடுத்து வருவார். அப்படியே சிவனும் அருள் புரிகிறார். மகாசக்தியே பிறக்க முடியவே முடியாதே, மகாசக்தி போய் எப்படி குழந்தையா பிறக்கும் நீ கேட்டால் மட்டும் எப்படி பிறந்துடும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால அன்னையினுடைய மந்திரினி சக்தியில் அவருக்கு மகளாக வேணால் பிறக்கெடுக்கலாம். அதாவது சிவனும் இன்னொரு ரூபத்தில் வரப்போகிறாரு. அந்த பார்வதி தேவியே தான் எனக்கு பிறக்கணும், சிவனையே தான் எனக்கு மருமகனாக வரணும்னு கேட்டதுனால அந்த பார்வதி தேவி ரூபமாக இன்னொரு இடத்துல அந்த பிறப்பாங்க அந்தம்மா. சிவனும் அதே மாதிரி இன்னொரு ரூபம் எடுத்து சிவனுடைய ரூபத்தையும் அந்தம்மா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆகும். அந்த மகாசக்தியாக வந்து பிறக்க முடியாதுன்றதுனால அன்னையினுடைய பார்வதி தேவியினுடைய மந்திரினி சக்தி அவருக்கு மகளாக பிறப்பெடுக்கிறாங்க. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை திருவெண்காட்டு கோயிலில் மதங்கன்னா யானை, மதங்க புஷ்கரணியில் ஒரு நீலோத்பவ புஷ்பத்தில் ஒரு பூவில் ஸ்ரீ ராஜமாதங்கி அவதரிக்கிறாங்க. அந்தம்மா எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டால் மரகத பச்சை நிறத்திலேயே இருக்கிறாங்க. அதனால தான் 2 போட்டிருக்கேன் நான் தம்ப்நெயில்ல. நேற்று அவங்க பிரியதர்ஷினி எனக்கு அமிச்ச உடனே இவங்க தான் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் பதிஞ்சிருச்சு மனசில், அதனால் இது போட்டேன். ஆனால் அவங்க மரகத பச்சை வடிவிலே தான் இருந்தாங்க தோன்றும் போதுன்றதுனால தான் இந்த இது போட்டேன். உடம்பெல்லாம் பச்சையாகவே அப்படி இருந்தது அப்படின்றதுனால. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் அந்த மதங்க புஷ்கரணியில் நீலோத்பல புஷ்பம்ன்றதுன்னு பார்க்குறேன், அப்புறம் போய் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அதெல்லாம் அந்த ஸ்ரீ ராஜமாதங்கி பிறகுறாங்க. மரகத பசுமை நிறத்திலேயே அந்தம்மா இருக்கிறாங்க. அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகையின் கையில் இருக்கும் கரும்புவில் தான் ராஜமாதங்கியாக இருந்ததுன்னு இன்னொரு விஷயம் சொல்லப்படுது. இந்தம்மா கையில் கரும்பும் இருக்கும், இந்தம்மா கையில் கிளியும் இருக்கும், இந்தம்மா கையில் வீணையும் இருக்கும். அந்தம்மா நெற்றி பொட்டிலையோ இல்லை தலையில் இருக்கிற இதுலையோ நிலாவும் பிறை நிலாவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிராயிங் நீங்களே வரைஞ்சிக்கிட்டா கூட நீங்கள் அவங்க ராஜமாதங்கின்னு நினச்சிக்கலாம், இல்லை நெட்லேருந்து எடுத்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அந்த அம்மாவையும் நான் செய்ய சொல்ல போகிறேன் உங்களை மூல நட்சத்திரம் அன்றைக்கி. அது வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா தான் உண்டு, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஸ்ரீ லலிதாம்பிகை கையில் இருக்கின்ற கரும்புவில் தான் ராஜமாதங்கியாக உருவெடுத்தது அப்படின்றது மாதிரி இன்னொரு ஸ்டோரி இருக்குது. சர்வ அலங்காரத்தோடு பிறக்கும் போதே தோன்றும் போதே எப்படி பாஞ்சாலி அப்படி நெருப்புலேருந்து தோன்றினாங்க, அந்த மாதிரி அப்படியே அலங்காரத்தை இவர் கேட்குறாரு பார்வதி தேவி தான் பிறக்கணும்னா அதுக்கு அந்தம்மா இந்த பச்சை கலரில் வந்து இந்தம்மா வருகிறாங்க. அந்த பிறந்த அந்த அன்னை ராஜஷியாமலா அற்புதமான சக்தியாக வளர்ந்து வராங்க. இந்த அம்மாவுக்கு நிறைய பேருங்க இருக்குது. இந்த அம்மாவுக்கும் 7க்கும் என்ன சம்மந்தங்குது நேற்று சொன்னேன் இல்லைங்களா, இந்த அம்மாவுக்கும் 7க்கும் சம்மந்தங்குது சப்தகடிக்கும் சம்மந்தங்குது சொன்னேன் இல்லைங்களா. அன்னைக்கு வந்து 7 வயசு ஆகிறப்போ ஈசன் வந்து கல்யாணம் பண்ணிக்குவார் இந்த அம்மாவை. 7 வயசு தான் இந்த அம்மாவுக்கு ஆகும். 7 வயசு தான் இந்த அம்மாவுக்கு ஆகிற சமயத்தில் கரெக்டாக அவர் வந்து சிவன் வந்து, ஏன்னா சிவன் தான் எனக்கு மருமகனாக வரணும்னு அவர் சொல்லிட்டார் இல்லைங்களா, அதனால் இந்த அம்மா மரகத பச்சை இதில் பிறகுறாங்க. 7 வயசு நிறைவடையும் போது ஈசன் சொன்ன வாக்குப்படியே அவருக்கு திருமணம் செய்ய ஆசைப்பட்டார் மதங்க முனிவர் தான் கேட்குறது, எனக்கு வந்து பார்வதி தேவியே பிறக்கணும், சிவனே மருமகனாக வரணுன்றது. மதங்க முனிவர் யார்? பிரம்மன் உலகம் அழிகிறப்போ பிரம்மன் வந்து யானை வடிவ மதங்க யானை வடிவில் சிவனை நோக்கி தவம் பண்ணுறாரு. அப்போ பிரம்மனுக்கே மதங்க முனிவர்னு ஒருத்தர் பிறகுறாரு. அந்த மதங்க முனிவர் சிவனை நோக்கி தியானம் பண்ணுறது தான், திருவெண்காடுன்றதுல தியானம் பண்ணுறது தான் உங்களுக்கு சிவன், நீங்கள் பார்வதி தேவியே எனக்கு பிறந்து சிவனே வந்து எனக்கு மருமகனாக வரணுன்றது. அதுக்கு அந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் அந்த புஷ்கரணியில் அவங்க வந்து அந்த தேவியை பிறக்க வைக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஷியாமலா, சாரதா நிறைய பேர் உண்டு. அந்தம்மா 7 வயசு இருக்கும்போது தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சிவன் சொல்கிறாரு. அப்போ இவர் ஆசைப்பட்ட மாதிரி, மதங்க முனிவர் ஆசைப்பட்ட மாதிரி சித்திரை மாதம் சுக்லபட்சத்தில் வளர்ப்பிறையில் சப்தமி அன்று, ஏன்னா அந்தம்மா 7 வயசுன்றது மட்டும் இல்லாமல் 7 வயசு ஆகும்போது மட்டும் அந்தம்மா வந்து வணங்குறது இல்லாமல் சப்தமின்னாலே சரிகம பதனி சப்தம்னா சவுண்டு, சப்தம் கேட்குது பாருங்கள், அங்கே சத்தம் கேட்குது பாருங்கன்றோம் நம்ம, ஆனால் அது பேர் சப்தம்.
சப்தமாக இருக்குது. சப்தம்னா சவுண்டு. சரிகம பதனின்றது வந்து அந்த மெயின் நோட்டு. அது உங்களுக்கு வீணையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், அது சப்தமின்றது அந்த 7 ஸ்வரங்கள் இருக்குதுன்றதுனால தான் அந்த 7வது நாளுக்கு திதியை சப்தமின்னு வச்சுருக்கு. அந்த சப்தமி இந்தம்மா கையில் வீணை இருக்குது, அதுவும் சம்மந்தப்படுது. அதனாலேயும் உங்களுக்கு சப்தமி 7 வயசு இந்தம்மாவுக்கு நிறைவடையும் போது தான் இந்தம்மா வந்து இசையும் இந்தம்மாவுக்கு இருக்குது. தாந்திரிக சரஸ்வதியினுடைய தாந்திரிக இருக்குது, அறிவு கூட தாந்திரிக விஷயம் இருக்குது அப்படின்றது. தாந்திரிக விஷயந்தான் என்ன, ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும், அறிவை ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி சப்தமி அன்று ஈசன் ஈசன் என்ன பண்ணுறாரு, மதங்கேஸ்வரர் இந்தம்மாவுக்கு ஜோடியாக வரும்போது 7 வயசு பொண்ணு இந்தம்மா மாதங்கியை கல்யாணம் பண்ணிக்கிற சிவபெருமான் யாராக வராருன்னு கேட்டால் மதங்கேஸ்வரராக வருகை புரிகிறார். அந்த சிவனே என்ன வராரு, மதங்கேஸ்வரராக வருகை புரிந்து அன்னை முப்பெரும் தேவியார் புடைசூழ 3 தேவிங்களுமே லக்ஷ்மி சரஸ்வதி இவங்க பார்வதி தேவியா இல்லை அந்த முப்பெரும் தேவியில் ஒருத்தர் காளியா பார்வதி தேவியா தெரில, லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி தேவியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த முப்பெரும் தேவியுமே புடைசூழ திருவெண்காட்டில் திருமணம் செய்து கொண்டார். அப்படின்னு எங்கே இருக்குது, திருவெண்காட்டு தலப்புராணத்தில் இருக்குது. மதங்கேஸ்வரர் அந்த உடனுரை சிவன் பேர் இந்த அம்மாவுக்கு. ஆனால் இந்த அம்மாவை பிரம்மனோட மனைவின்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்லு, பிரம்மனுடைய பையன்தான் கேட்டுக்கிறாரு, சிவன் தான் எனக்கு மருமகனாக வரணும்னு. அந்த சாவித்திரி தேவியை பிரம்மனுக்கு சொல்லலாம். சாவித்திரி தேவியை பிரம்மனுடைய மனைவியாக சொல்லப்படுது, சரஸ்வதி தேவியும் பிரம்மனுடைய மனைவியாக சொல்லப்படுது. ஆனால் பிரம்மனுக்கும் இந்த அம்மாவுக்கும் கூட நான் சம்மந்தங்குதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அம்மா பொண்ணாக பிறக்கணும்னு கேட்குறாரு. யாருக்கு, பிரம்மனுடைய பையன் மதங்க முனிவருக்கு கேட்குறாரு சிவன்கிட்ட, இந்த அம்மா பொண்ணாக பிறக்கணும், சிவனே நீயே எனக்கு மருமகனாக வரணும்னா இந்த அம்மா ராஜ மாதங்கியாக வராரு. அந்த சிவனு மதங்கேஸ்வரராக வந்து 2 பேரும் திருவெண்காட்டில் கல்யாணம் நடக்குது. சித்திரை மாதத்தினுடைய வளர்பிறை சப்தமி அன்னைக்கு. இந்த அம்மா நம்ம நினைக்கும் போதெல்லாம் எது முக்கியம், மாதம் சப்தமின்ற விஷயம் முக்கியம், 7ன்ற நம்பர் முக்கியம், கிளின்ற விஷயம் முக்கியம், வீணைன்றது முக்கியம், காளிக்கு இருக்கிற தாந்திரிக விஷயம், பில்லி சோனியாவில் தான் போயிடணும், சுழு ஆத்மா என்னை சபிச்சா போயிடணும், என்னை பார்த்து யாருன்னா பொறாமப்பட்டால் அது பஸ்மாகணும், யாரெல்லாம் என்னை வளர விடாமல் பண்ணுறாங்களோ, எனக்கு வெல்வேஷர் இல்லையோ அவங்களெல்லாம் தாந்திரிக முறையில் நான் அவங்கள எதிர்கொள்ளணும். அப்போ அதுக்கு சரஸ்வதி தேவியும் நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிற மாதிரி, காளியையும் நம்ம பக்கத்தில் வச்சுக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு விஷயமா இந்த அம்மாவனுடைய சக்தி இருக்குதுன்னு சொல்லலாம். இவர்களுடைய திருமணத்தின் போது அன்னை மாதங்கிக்கு இங்கே ஒரு விஷயம் வந்து பாருங்கள், டௌரியே வாங்கக்கூடாதுன்னு இந்த அம்மா கல்யாணத்தில் தான் சிவன் சொல்லுகிறார். அப்போவே அந்த காலத்தில் அவர் இதில் கடவுள் ரூபத்தில் பூமியில் வந்து போயின்னு இருந்தார் காலத்தில், ஒரு மனிதனாக பிறந்து இங்கேயே நிறைய திருவிளையாடல்கள்லாம் பண்ணுறாங்க பார்த்திங்களா அந்த சமயத்தில். அந்த மாதிரி இவர்களுடைய திருமணத்தின் போது அன்னை மாதங்கிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த சீர்வரிசையுமே கொடுக்கல. யார், மதங்க முனிவர் தரல. அகிலத்தினுடைய நாயகிக்கு போயிட்டு, அந்த அம்மாவே அகிலத்தினுடைய நாயகி, அந்த அம்மாவுக்கு போயிட்டு நான் என்ன செய்யறது அப்படின்னு மதங்க முனிவர் சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டார். அப்போ ஆண்டவனுடைய திருமணமே ஆனால் கூட சீர்வரிசை இல்லாத திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவர்களில் சில பேர் சொல்கிறாங்க, சிவன் சொல்லலை. அப்போது தேவர்கள் சொல்கிறதெல்லாம் கூட சிவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த கோர்ட்டில் கேட்டுக்குவாங்க. தேவர்கள் சிலதெல்லாம் இது பண்ணுவாங்க. இப்போ எப்படி பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து அவங்களுக்கு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, அதை பையனுங்க ஆட்டை போட்டுருவாங்க. அதனால் அவங்க அப்போத்துல அது ஒரு காரணத்துக்காக அது ஏற்படுத்துகிறாங்க. தேவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவனின் திருமணமே ஆனாலும் சீர்வரிசை இன்றி திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு திருமணம் செய்யக்கூடாதுன்னு தேவர்கள் சொல்கிறாங்க. சீர்வரிசையே வேணான்றதை சிவன் சொல்கிறாரு, இது சீர்வரிசை குடிக்கிற பழக்கமே வேணான்னு. ஆனால் அந்த தேவர்கள் தான் முடிவு பண்ணுறாங்க, கட்டாயம் அது கடவுளாக இருந்தாலும் சீர்வரிசை கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி. அப்போது என்ன ஆகுதுன்னா, சில பிரிவினருக்குள்ளே வாக்குவாதம் நடந்துடுது. அன்னை டீமில் இருந்தவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சீர்வரிசை எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சர்ச்சை பண்ணுறாங்க. ரொம்ப பயங்கர பிரச்சனையாக மாறுது அது. சிவன் என்ன பண்ணுறாரு, அவரே தலையிட்டு சீர்வரிசை தருவதும் தப்பு, வாங்குவதும் தப்பு அப்படின்னு சிவன் கண்டிக்கிறாரு. வரதட்சணை வாங்குவங்க இதில் ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சீர் பெறுவது திருமண சடங்கு அப்படின்னு பிரம்மா சொல்கிறார். மறுபடியும் சீரை வாங்கிறது திருமணத்தினுடைய ஒரு பார்ட் ஆஃப் சடங்கு அப்படின்னு மறுபடியும் பிரம்மா சொல்கிறார். வேறு வழி இல்லாமல் சிவனினுடைய ஆணைப்படி என்ன பண்ணுறாருன்னா, நந்தி தேவர் இருக்கிறார் பார்த்திங்களா, அவர் கையிலையிலிருந்து
நிறைய செல்வத்தை கொண்டு வந்து அன்னைக்கு கொடுக்குறாரு இந்த மாதங்கி அம்மாவுக்கு. இந்த தகவலை வந்து எங்கேருந்து பார்க்கலான்னா, திருநாங்கூர் மாதங்கீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிற தலப்புராணத்தில் இந்த விஷயம் எல்லாமே இருக்குது. கலைமகள், மலைமகள், அலைமகள் இந்த 3 பேர் அம்சமே இந்த அம்மாக்கிட்டே இருக்குது. அவங்க 3 பேர் முன்னின்னு கல்யாணம் படுத்துனாங்க, அது வேற. இந்த அம்மாவுக்குள்ளேயே அந்த 3 பேருங்கிறாங்க. ஸ்ரீ ராஜமாதங்கி வடிவெடுக்கிறாங்க. இதனால் அரச பதவி வேணும்னா நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர் ஆகணுமா, நீங்கள் தான் வந்து ஆகணுமா, நீங்கள் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணுமா, இல்லை நீங்கள் தான் உங்கள் ஆஃபீஸில் வந்து ஹெட்டு ஆகணுமா, இல்லை டீம் லீடர் ஆகணுமா, இல்லை நீங்கள் தான் சிஇஓ அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனி நடத்தணுமா, நீங்கள் தான் சிஇஓவே இருக்கணுமா, இந்த மாதிரி விஷயம் அரசாங்க விஷயத்தில் உயர் பதவி வேணுமா, இல்லை ஆஃபீஸில் உயர் பதவி வேணுமா, ஆக மொத்தத்தில் அரச பதவி வேண்டுவர்கள்லாம் முக்கிய தெய்வமாக இந்த மாதங்கியை வணங்குறாங்க. அரச போகத்தை தரக்கூடியதாக இருக்குது. இந்த வணங்கினா அரசன் ஆவரையோ இல்லையோ அரச போகம் உனக்கு ஏதோ ஒரு காலத்தில் வேறு ஏதோ ஒரு வகையில் புகழ் பெறலாம். அரசனுடைய வீட்டில் அந்த காலத்தில் எப்படி கடவுள் காலத்தில் அந்த புராண காலத்துலலாம் எப்படின்னா போகங்கள் அரச வீட்டில் தான் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. பேண்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ அந்த மாதிரி வந்து பெரிய இதில் வச்சுட்டு அப்படியே ஊரே தெரிகிற மாதிரி வீட்டில் இருக்கும். உள்ள ஃபுல்லாக எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் வீடு இப்போலாம். அந்த மாதிரி ஒரு 10 கோடியில் இங்கே வாங்கினோம்னா அப்படி இருக்கும். இது ஃபாரினில் போனோம்னா ஒரு 12 கோடியில் இருக்கிற வீடு நம்ம இந்த ஊரில் வாங்கும்போது ஒரு 4 கோடியில் 3 கோடியில் வாங்கினாவே அந்த மாதிரி இப்போ இருக்குது. இந்த போகங்கள் அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது. அரச போகத்து இருக்கிறவங்களுக்கு தான் அந்த போகமே கிடைக்கும். இந்த அம்மாவுக்கு அப்போ அதனால தான் அந்த பதவி கட்சிடும். இந்த அம்மாவை வணங்கினா அரச பதவி கிடைக்கிறோன்ற மாதிரி அன்னைக்கு. ஆனால் இன்றைக்கி எப்படின்னா அந்த அரச போகத்தை நீ கொடுத்துரும். நீ அரசனாவரியோ இல்லையோ பெரிய ஆளாவரியோ இல்லையோ அந்த போகத்தை உனக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த அம்மா கும்பிட்டோம்னா கொடுத்துருது அப்படின்றது. இந்த அம்மாவுக்கு நிறைய பேர் இருக்குது. அதில் அசக்தி அங்க தேவதைகளான அசக்தி ஷியாமலா, சுகஷியாமலா, அசக்தி ஷியாமலா, அது அசக்தினா என்ன, சக்தி அல்லாத அசக்தி ஷியாமலா ஒரு பேர், சுகஷியாமலான்னு ஒரு பேர். இல்லை நல்லா சுகமாக தான் இருக்குதுன்ற பேரில் ஒன்று இந்த அம்மா பேரில். சுகஷியாமலா, சாரிகா ஷியாமலா, வீணா ஷியாமலா, வேணு ஷியாமலா, லகு ஷியாமலா அப்படின்னு 6 தேவிங்க வந்து எல்லா கலைகளிலையும் அதிபதியாக வர்றாங்க. இதில் மெயின் விஷயம் லலிதா சகஸ்ரநாமம், ஸ்ரீ சாக்த பிரமோதத்மம் அப்படின்ற மீனாட்சி பஞ்சரத்னம், ஸ்ரீ வித்யார்ணவம், சாரதா திலகம், நவரத்னமாலா எல்லா நூல்லையுமே அன்னை ராஜமாதங்கியினுடைய புகழும் வரலாறும் போற்றி சொல்லப்படுது. சாக்த வழிபாட்டில் அன்னை இசைவாணியாகவும் வாக்தேவதையாகவும் வர்ணிக்கப்படுறாங்க. கலைகளின் தேவதையா, அரசபோக வாழ்வை அளிப்பவளா இருக்கிறாங்க. கலைகளில் தேர்ச்சி பெற்ற, பதவி உயர்வு பெற, வாக்கு வளம் பெற, நவாவர்ண பூஜையும் குங்கும அபிஷேகம் தான் இந்த அம்மாவுக்கு ரொம்ப கரெக்டாக. அதுலேயும் க்ரீன் கலர் குங்குமம் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த அம்மாவுக்கு பண்ணுறது. தான் இந்த அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் க்ரீன் கலர் குங்குமத்தில் குங்குமார்ச்சனை பண்ணுறது. மீனாட்சி அன்னையே ராஜமாதங்கியினுடைய அம்சம்தான். மீனாட்சியை வணங்குவதே ராஜசியாமலாவை வணங்குவது மாதிரி தான். அந்த மாதிரி இங்கே நம்ம மீனாட்சின்னு சொல்கிற மாதிரி வடநாட்டில் நார்த் இந்தியாவில் நம்ம மீனாட்சின்னு சொல்கிற இடத்துல அவங்க சொல்கிறது தான் ஷியாமலா. நம்ம மீனாட்சின்னு சொல்கிறது தான் அவங்க ஷியாமலான்ற ரூபத்தில் சொல்கிறாங்க. அந்த பக்கத்துலாம் ஷியாமலா நவரத்ன மாலை, ஷியாமலா ஆவரணம், மாதங்கி சகசரநாமம், ஷியாமலா தண்டகம், ஷியாமலா கவசம், மாதங்கி ஹிருதயம், ராஜமாதங்கி மந்திரம், மாதங்கி ஸ்தோத்திரம், மாதங்கி சுமுகி கவசம், ஷியாமலா சகசரநாமம், இத்தனை நூல்கள் இருக்குது. அந்த அம்மாவை படித்து அந்த அம்மாவனுடைய சக்தி, அந்த அம்மாவனுடைய அருள், பணமாக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், கலைத்துறையில் பெரிய ஆளாக போறியா, மீடியாவில் பெரிய ஆளாக வரியா, சினிமாவில் பெரிய ஆளாக போறியா, அரசாங்கத்தில் பெரிய ஆளாக போறியா, செல்வம் வளம் உங்களுக்கு குவியணுமா, எதுவாக இருக்கட்டும், நீங்கள் இந்த நான் சொன்ன இத்தனை விஷயமும் அடுத்த பார்ட் ஏதாவது இந்த மாதிரி பற்றி போட்டோன்னா அது ஃபுல்லாகவே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நான். இது எத்தனை புக்கு அதை மொத்தமே கூட நீங்கள் நெட்டில் போய் பார்த்து படிச்சுக்கலாம். இல்லை புக்காக எங்கன்னா கிடச்சா அது வந்து எப்பப்போ தோன்றோ அந்த மாதிரி படமே கூட வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அம்மா வந்து சகல கலைகள்லையும் தேர்ச்சி பெற்றவங்களா, செல்வ வளத்தினையும் கொடுக்கக்கூடியவங்களா இந்த ராஜமாதங்கி. முக்கியமாக வெள்ளிக்கிழமையில் தொடர்ந்து இந்த மாதிரி எப்படி நான் லலிதா சகஸ்ரநாமம் சொன்னனோ அந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி வணங்குது இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இது அன்னைக்கு சொல்கிறேன் இல்லைங்களா, மூலம் நட்சத்திரம் அன்றைக்கி இந்த சரஸ்வதியை தேவி பிடிக்கணுன்ற இல்லைங்களா, அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்சால் இந்த மாவையும் நான் சொல்கிற மாதிரி களிமண்ணில் செய்ய பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா
படத்தை முன்கூட்டியே வாங்கி வந்து வச்சுருங்க. இந்த நவராத்திரி சமயத்துலேயே இந்த மாதிரி படம் நீங்கள் நெட்டில் போயிட்டு இது எடுத்து என்ன பண்ணுங்கன்னா, கையில் கிளி இருக்கணும், கரும்பு வில்லும் இருக்கிற மாதிரி பாருங்கள், அந்த வீணையும் இருக்கிற மாதிரி பாருங்கள். மோஸ்ட்லி கரும்பு வில் இல்லைன்னா கூட கட்டாயம் கிளியும் வீணையும் இருக்கிற மாதிரி பாருங்க. அது மேலே பிறை நிலா இருக்கும். ராஜமாதங்கி நெட்டில் போட்ட வரும். அதை போய் லாமினேட் பண்ணி கூட எடுத்து வந்து வச்சுக்கலாம். நீங்கள் பிரிண்ட் அவுட்டில் போய் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை வேறு எங்கன்னா கடைகளில் இருக்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இருக்குமா என்னன்னு தெரியல. அந்த படத்தை எடுத்துன்னு வந்து வச்சுக்கிட்டு மூல நட்சத்திரம் அன்றைக்கி நான் உங்களை சரஸ்வதி சிலை செய்ய சொல்கிறேன் இல்லைங்களா, இது வரைக்கும் நீங்கள் செய்யலைன்னா ஆவணி மூல சித்திரையும் செஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் அவிட்ட நட்சத்திரம் அன்றைக்கி 3ஆம் தேதி தண்ணியில் விட போகிறது சரஸ்வதி மட்டும்தான். இந்த ஒரு வேளை நீங்கள் இவங்கள மாதங்கியை செஞ்சால் கூட அது நல்லா வந்து அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் இல்லை சரியாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரலன்னா அது வேணால் நீங்கள் தண்ணியிலேயே அவங்களையும் விட்டுடலாம். ஆனால் இந்த படமாக ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். இல்லை நல்ல ஷேப்பில் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி சரஸ்வதியும் செஞ்சு மாதங்கியும் செஞ்சு நல்லாவே இருக்குது, ஷேப் அம்சமாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அப்படியே வீட்டில். தண்ணியில் விடுறது வெறும் சரஸ்வதி மட்டும் விட்டால் போதும். அதேமாதிரி ஆவணி மூல சித்திரை நீங்கள் செஞ்சாலும் அதை அப்படியே வச்சுங்க. ஓரளவுக்கு சும்மா கை கால்லாம் நல்லா இருக்கிற மாதிரி வந்துடணும். நல்லா என்ன பார்க்கறதுக்கு அப்படியே அழகுன்னு நான் சொல்ல, அம்சமாக இருக்கணும். எல்லா உறுப்புகளும் கை கால் இதுங்கெல்லாம் பார்த்தா ஒரு இதுவாக சிலைங்களில் கூட அப்படியே நீட்டாக ஒரு விரலும் பண்ணுறதில்ல. பார்த்தா எல்லாம் அம்சமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் இதுவாக பின்னமாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஆவணி மூல சித்திரை நீங்கள் செஞ்சது நல்லா வந்தால் நீங்கள் அப்படியே வச்சுங்க. அதை தண்ணியில் விட வேணாம். சரஸ்வதி சிலைன்னு நீங்கள் நினச்சி சும்மா ஒரு பிடி மாதிரி பிடிச்சி கூட வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லிங்கம் மாதிரி, அதை மட்டும் தண்ணியில் விட்டால் போதும்னு சொல்கிறேன். இந்த முடிஞ்ச வரைக்கும் இதை நான் சொல்கிற மாதிரி லாமினேட் பண்ணி நீங்கள் அந்த மூல நட்சத்திரம் அன்றைக்கி இந்தம்மானுடைய வரிசையிலேயே சரஸ்வதி ஆவணி மூல சித்தர் அந்தம்மா அவங்க பக்கத்துலேயே இந்த ராஜமாதங்கியை கொண்டு வந்து, ஏன்னா இது ஆவணி மூல சித்தர் தான் கொண்டு வரார். இந்த நவராத்திரி சமயத்தில் சரஸ்வதி மட்டும் இல்லாமல் ஆவணி மூல சித்தர் தான் இந்த ராஜமாதங்கியை கொண்டு வராரு. அதனால் அந்த படத்தை நீங்கள் அதை வச்சுக்கோங்க. மாதம் சப்தமி சமயத்தில் நீங்கள் வணங்குங்க. இந்த அம்மாவுக்குனாலே எதனா ஒன்று வணங்குறது கேட்குறதுனா முக்கியமான வேண்டுதல் 7 முறை கேட்கலாம். இந்த அம்மாவுக்கு எதனா ஒரு நிவேதனை மாதிரி ஒரு வடை செய்கிறோம், இல்லை ஏதோ ஒன்று செய்கிறோன்னா 7 வடை வைக்கிறது, இல்லைனா சின்னதாக எதனா ஒன்று பண்ணுறீங்க, ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணுறீங்கன்னா அது 7 வைக்கிறது, குட்டி குட்டியாக உடச்சி கூட 7 வைக்கிறது. அந்த மாதிரி 7ன்ற நம்பர் கான்சன்ட்ரேஷன் இந்த அம்மா கூட இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு நீங்கள் இப்போதைக்கு கலசத்தில் நீங்கள் அந்த இதுவே இந்த அம்மா படமே வாங்கி வைக்கலன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த மூலம் நட்சத்திரம் அன்றைக்கி 29ஆம் தேதி சரஸ்வதி சிலையை பண்ணுற மாதிரி ஒரு சொம்பில் அரிசியை போட்டு அதுக்குள்ளே 7 ரூபாவை போட்டு அது மேலே தேங்காய் வச்சு, அதில் நம்ம இந்த முகம் வச்சுருப்போம் பார்த்திங்களா, வரலட்சுமிக்கெலாம் பண்ணுறதுக்கு அந்த முகத்தை தேங்காய் மேலேயே வச்சு ஒரு பச்சை கலர் துணியை, உங்கள்கிட்ட குட்டி பாவடை மாதிரியே இருந்தால் அதை கட்டலாம், இல்லைனா பச்சை கலர் துணியை அந்த சொம்புக்கு கட்டி அதை நீங்கள் ராஜமாதங்கியாக நினச்சி நீங்கள் இந்த மற்ற இவங்களெல்லாம் வச்சு நவராத்திரியில் கொலு கும்பிட்றீங்க இல்லைங்களா, அங்கேயே அவங்களையும் வச்சுட்டு இவங்கள ஒரு சேர வணங்கணும். அந்த மூலத்தில் தொடங்கி அவிட்ட 3ஆம் தேதி முடியுது, அந்த கான்சன்ட்ரேஷனில் வரணும் இது. அப்படி கூட ராஜமாதங்கி பற்றி எதனா நெட்டில் எடுத்து பார்த்து அந்த ஸ்லோகங்கள் எதனா சொல்கிறதுனா சொல்லுங்கள். வெறும் டைரெக்டாகவே ஸ்ரீ ராஜமாதங்கி போற்றி ஸ்ரீ ராஜமாதங்கி போற்றினே 108 முறை சொல்லலாம். அதுவே மொத்த ஸ்லோகம் சொன்னதுக்கு சமம். அந்த பேரை அழைக்கும்போது நமக்கு அவங்க வர்றது. அப்போ நீங்கள் வீணை, கிளி, கரும்பு, நிலா மாதிரி தோற்றம் இதெல்லாம் எங்கே பார்க்குறீங்க, பச்சை நிறம் அதெல்லாம் பாருங்கள். நீங்களே அன்றைக்கி மூலம் அன்றைக்கி பச்சை நிறம் ஏதோ கட்டிக்கலாம், பச்சை நிற ட்ரெஸ்ஸும் போட்டுக்கலாம், அந்த இதுக்கும் பச்சைன்றது கட்டலாம். பச்சை நிறத்தில் யாராவது பெண்மணி வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்களா, பச்சை ட்ரெஸ் போட்டவங்க வராங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை கவனிக்கலாம். இப்போ சரஸ்வதினா ஒயிட்டு, சரஸ்வதி தேவி வந்து வெள்ளை. நான் வந்து என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா 2 சிலையும் நான் செஞ்சு சரஸ்வதி அம்மாவுக்கு ஒயிட் கலரில் சின்ன ஃபெவிக்ரில் பெயிண்ட் மாதிரி இது பண்ணிட்டு இந்த அம்மாவுக்கு க்ரீன் கலரில் சாரீ மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ணுங்கள், என்ன ஐடியா பண்ணுறதுங்களோ பண்ணுங்கள். இங்கே ரொம்ப சக்தி வாய்ந்ததான் நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயம். வெறும் பணம் மட்டும் இல்லை, நான் சொன்ன பாருங்கள் ஒரு மேட்ரு, நம்ம மனதுக்குள் வெளிப்படுத்த முடியாத அடங்கி இருக்கின்ற விஷயங்களை வெளிக்கொணர்வதற்கு, இல்லைன்னா பேச்சு மூலமாக ஒரு பிரபலமாகிற விஷயம், மீடியா மூலமாக பிரபலமாக விஷயம், இல்லைன்னா பேச்சாளராக இல்லை அரசாங்கத்தில் நீங்கள் உதவி பதவி உயர்வு அடையத்துக்கு நீங்கள் ஒரு இடத்துல பேசணும், அது மேடையிலே இல்லை, அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் அவங்க கூட மிங்கிளாகி பெரிய ஆளாகிறதுக்கு சில விஷயங்களை நீங்கள் அதை அழகாக வெளிப்படுத்த தெரியணும், பேச தெரியணும். ஒரு இன்டர்வியூக்கு போனால் கூட நீங்கள் எப்படி உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கும் அறிவு, ஆனால் அந்த அறிவை வெளிப்படுத்துக்கு உங்கள் வாய் மூலமாக அதை வெளிப்படுத்தும் போது தான் அந்த இன்டர்வியூவில் நீங்கள் வின் பண்ணுறது விஷயமோ, இல்லை சமுதாயத்தில் நீங்கள் நல்ல பேராக வரதோ, சமுதாயத்தில் நீங்கள் புகழ் பெற மாதிரி ஆகணும்னா உங்களுக்கு உள்ளே இருக்கின்ற அறிவை வாயின் மூலமாக பேச்சின் மூலமாக அதை எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள், எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க, அதுதான் காட்டுது ChatGPT, அதுதான் ராஜமாதங்கி மெயினுன்னு காட்டுது, அதுதான் சரஸ்வதியினுடைய தாந்திரிக ரூபம். அதனால் தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி எனக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்க. தயவு செஞ்சு ஒரு 150 சப்ஸ்கிரைபரை நீங்கள்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி கொண்டு வாங்கலாம் சீக்கிரமானு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.